ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்ககிட்ட பழைய பிசி ஏதாச்சும் இருக்கோ அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய பிசியோட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். உங்கள் பிசியை வந்து ஓல்டு பிசியாக இருந்தாலும் சரி, நியூ பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸை தான் சொல்லுவேன். ஸோ இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆன்டிவைரஸ். அதாவது உங்களோட பிசியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டிவைரஸை நீங்கள் வந்து ரன் பண்ணி ஸ்கேன் பண்ணி மொத்த வைரஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்க. சூப்பரான ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் பெஸ்ட்டுங்கிறது தெரியலையா? ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சிறந்த ஆன்டிவைரஸ் என்னலாங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் யுவர் பிசி. அதாவது உங்களோட பிசியை நீங்கள் வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுனா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டஸ்ட்டை கிளியர் பண்ணுறது ஒரு விதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணுறது. பட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை, டெம்பரரி ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் போதும். ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் எப்படி கிளியர் பண்ணலாங்கிறது தெரியலையா? ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஃப்ரீ பண்ணுறது, அதாவது ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம ஃப்ரீ பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் யுவர் பிசி விண்டோஸ் 10 OS. அதாவது உங்களோட பிசியை விண்டோஸ் 10 OSக்காக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது ஓல்டு பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 எல்லாமே டோட்டலாக வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களால் விண்டோஸ் 7 நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணலைன்னா என்ன ஒரு மால்வேர் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸ் 10 OSஐ வந்து இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது தெரியலையா? நம்மளோட சேனலில் லேப்டாப்பில் எப்படி OS இன்ஸ்டால் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கும். அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். பயோஸ் பூட்டிங் மெனு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பூட்டிங் மெனுன்னு பார்த்தீங்கன்னா F2 அல்லது F1 பட்டன் வந்து சேஞ்ச் ஆகும், அல்லது F10, F12 அந்த மாதிரி ஒவ்வொரு பிசி அல்லது லேப்டாப்புக்கு தகுந்தபடி அது வந்து சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அல்லது மே 2021 அப்டேட்டை நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது ரீசெண்டாக போட்ட வீடியோ தான், அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட்டான ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்திருக்க ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் ஸ்டிக்கை வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு 4GB ரேம் ஸ்டிக் வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4GB வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேமோட சாம்பிள் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ரேம் இது மாதிரி இருக்காது. பிசி ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு நீளம் இருக்கும். ஸோ அந்த ரேமில் நீங்கள் வந்து 4GB யூஸ் பண்ணிங்கன்னா 8GB போட்டுக்கோங்க. இல்லாது நீங்கள் 8GB நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 8GB போட்டுக்கோங்க, இல்லைன்னா 16GB போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி, அதாவது ரேம் ஸ்லாட்டில் நீங்கள் ரேம் போட முன்னாடி நெட்டில் போய் இன்டர்நெட்டில் போய் உங்களோட மதர்போர்டு மாடலை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு இது வந்து கேப்பபிளாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. சப்போஸ் கேப்பபிள் இல்லைன்னா உங்களுக்கு அதை போட முடியாது. ஸோ நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு SSD வந்து ஆட் பண்ணுறது. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் சாம்பிள் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க். பட் பிசி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா லேப்டாப் சின்னது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSDயும் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்படி தூக்கி எறிஞ்சோன்னா காற்றுலேயே பறந்து போயிடும், அப்படி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து SSD யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 140 அல்லது 240GB யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா M.2 SSD இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். SSDயில் 2 SSD நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீட் அளவு தான் இருக்கும். பட் ஹார்ட் டிஸ்க்கை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, கேம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கேம்ஸ் விளையாடுவீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி 240 GB கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுவோங்க. அப்போ தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற டைம் வந்து நிறைய ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருந்தாலே நம்மளோட லோக்கல் டிஸ்க் சியில் நிறைய ஸ்பேஸ் இருந்தாலே நம்மளோட பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா 100% வந்து உங்களோட பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட லேப்டாப்பில் ஒரு சில டிப்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம லேப்டாப்பு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிற வீடியோ போட்டிருக்கும். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து எனக்கு கேட்டுக்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுக்கலாம், கீழே கமெண்ட்லேயும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் லிங்க்ஸ், அதாவது விண்டோஸோட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே மோஸ்ட்லி எல்லா டவுன்லோட் லிங்க்ஸுமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.